iPhone 14 இந்த வருஷத்துல லான்ச் ஆயிரும். அதோட லான்ச் டேட், பிரைசிங் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். iPhone 14ல இருக்கிற மேஜரா உள்ள ரெண்டு சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த iPhone XR, அதாவது iPhone XR உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சீரியஸில் அவங்க வந்து பார்த்தா நாச்சு கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து iPhone 13 வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. iPhone 14ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. iOSல இப்போ தான் வருது. ஸோ பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பஞ்ச் ஹோலுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நாச் இருக்கிற இடத்துலையே ரெண்டு பஞ்ச் ஹோலாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஃபேஸ் ஐடிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக உள்ள சேஞ்சஸ் 48 மெகா பிக்சல் கேமரா. என்னடா 48 மெகா பிக்சல் தானா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிங்களா? iOSல இது பெருசுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக கொடுத்த சீரியஸ்லாம் 12 மெகா பிக்சல்லையே அவங்க வந்து அவ்வளோ இதாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 MPக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது கொடுக்குறாங்கன்னா 48 MPக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 12 MPக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக கொடுப்பாங்க இல்லை, அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும் கிளாரிட்டி. ஐஃபோனோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐஃபோனோட கிளாரிட்டி கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி 14லையுமே இருக்கும்னு நம்பலாம். ஏன்னா 48 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது லான்ச் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆமாம், இனிமேல் தான் வீடியோக்குள்ளே போய் போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துட்டுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த இன்ட்ரோவை போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iPhone 14 சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 அண்ட் iPhone 14 Max, iPhone 14 Pro, iPhone 14 Pro Max அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்களா? iPhone 14 மினி கிடையாது. எஸ், மினி சீரியஸ் வந்து 13ல மட்டும் கொடுத்தாங்க. 13, 12 வந்து சரியாக தெரில. ஸோ 14ல வந்து பார்த்தீங்கன்னா மினி கிடையாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோ சீரியஸ் அப்படிங்கிறது 2 வெர்ஷன். iPhone 14 Pro அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro Max அப்படிங்கிற ப்ரோ சீரியஸ் வந்து 2 வெர்ஷன். இதையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நார்மல் சீரியஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரியஸ்னு. ப்ரோ சீரியஸில் கொஞ்சம் அட்வான்டேஜாக கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. மார்க் குரூமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. iOS 16ல iPhone 14 Pro அண்ட் 14 Pro Maxல வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் விசாரித்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா iOS 15லேயே இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கிட்ட iOS டிவைஸ் எதுவும் இல்லைங்கிறனால நம்ம அதை செக் பண்ண முடியாது. ஸோ நான் விசாரித்த வரைக்கும், நான் சர்ச் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 சீரியஸ், iOS 15 அப்புறம் 15.5ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் இல்லைனாலும் அது வந்து iOS 16ல வந்துடும். அதாவது iPhone 14 Pro சீரியஸில் மட்டும் தாங்க இது வருது. ஸோ iOS 14 அண்ட் வந்து iOS 16ல வால்பேப்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்குது. லாக் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வால்பேப்பர், அந்த ஐஃபோன் வால்பேப்பர்லேருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நிறைய சேஞ்சஸுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ வால்பேப்பர் எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து iPhone 13ல வந்து பார்த்தீங்கன்னா A15 அப்படிங்கிற சிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ iOS 14ல A16 தானே யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பீங்க. பட் சிப் ஷார்ட்டேஜுங்கிறது இப்போவும் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஆனால் இது உண்மை அப்படிங்கிறது தெரியல. iPhone 14 சீரியஸ், நான் சொன்னேன் முதலையே 14 சீரியஸ்ன்னு இருக்குது, 14 Pro சீரியஸ்ன்னு இருக்குன்னு. 14 சீரியஸில் A15 சிப்பும் 14 Pro சீரியஸில் A16 சிப்பும் யூஸ் பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அதாவது iPhone 14 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 Maxல வந்து பார்த்தீங்கன்னா A15 சிப்பும், iPhone 14 Pro, iPhone 14 Pro Max அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா A16 சிப்பும் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் லான்ச் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன சிப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் எதை வாங்குவீங்க? A15 உள்ள iPhone 14 இல்லை A16ல உள்ள ப்ரோ சீரியஸா? எந்த சிப்புமே எனக்கு மேட்டர் இல்லை, A15 போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை A16 தான் வேணும்னு நினச்சி வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐஃபோனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். iPhone 13 தான் ரீபிராண்டிங் பண்ணி iPhone 14 கொடுப்பாங்க. அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஐஃபோனில் உள்ள பெரிய சேஞ்சஸ் ஒவ்வொரு சீரியஸுக்கு அப்படின்னா காசு தாங்க. ஒவ்வொரு சீரியஸுக்கும் அந்தளவுக்கு சேஞ்சஸ் இல்லைனாலும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, iPhone 13 சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா A15 சிப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் iPhone 13 Pro Maxல வந்து பார்த்தீங்கன்னா A15 சிப் 5 crore ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன சேஞ்சாக 4 crore அண்ட் 5 crore. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 12% டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே iPhone 14லையுமே அந்த ஒரு சேஞ்சஸ் கோர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோர் டிஃப்ரென்ஸ்னாலுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ A15 சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14ல யூஸ் பண்ணாலுமே கோர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 13ல வந்து 4 யூஸ் பண்ணியிருந்தாங்க, 13 Pro Maxல வந்து 5 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் யூஸ் பண்ணுறதுக்கு 6 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு.
பார்க்கலாம். இந்த A16 சிப் வந்து பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து A15 A14 M1 சிப் இது எல்லாத்துக்குமே மாறுதாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் டெக்னாலஜியில் தான் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நானோமீட்டர் அப்படின்னா அது நானோமீட்டர் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோனில் உள்ள ப்ராசஸர் நல்லா இருக்குங்க. A13லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. A14 இருந்து 5 நானோமீட்டர் ஆக்கிட்டாங்க. A16 ப்ரோ வேரியண்ட் வந்து அது 4 நானோமீட்டரில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னு லீக்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பார்க்கலாம் லான்ச் ஆனதுக்கப்புறம். iPhone 14 வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமில் வரப்போகுது. என்னது 6GB ரேமா? வெயிட் ஆண்ட்ராய்டில் தான் 8GB ரேம் 12GB ரேம்னு போய்கிட்டு இருக்கு. பட் iOSல இது வரைக்கும் அதாவது iPhone 13 அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் தான் கொடுத்துருந்தாங்க. iPhone 14 தான் 6GB ரேம் கொடுக்க போகிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது 13 சீரியஸ்க்கும் 14 சீரியஸ்க்கும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணுவோம். இதனால இன்னுமே கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ iPhone 14 வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் SOS சப்போர்ட்டும் இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் தேவைப்பட்டுச்சு இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் மீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கால் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கரெக்ட் தான். ஆனால் அது அந்த எந்த அளவுக்கு சென்சாராக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அண்ட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் iPhone 13 இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் பர்பிள் கலராக கொடுக்க போகிறாங்க. இந்த ஷர்ட்டில் பர்பிள் கலரை தவிர மற்ற எல்லா கலரும் இருக்குது. ஸோ இந்த பர்பிள் கலருங்கிறது 12 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ iPhone 12 இருந்துச்சு, மறுபடியும் 14 கொடுக்க போகிறாங்க. பட் அந்த iPhone 12 உள்ள பர்பிளுக்கும் 14 உள்ள பர்பிளுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம் இல்லை லைட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அந்த பர்பிள் கலர்லாம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்குவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் 13 சீரியஸோட 14 நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஓட 13 கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. 13ஓட 14 கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். இதே மாதிரி ஒவ்வொரு சீரிஸுக்கும் நல்லா ஒரு பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, ஆனால் அதுக்கும் ப்ரைஸ்னு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் டேட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரலாம். iPhone 14 வந்து பார்த்தீங்கன்னா $799 வருது யூஎஸ்ல. ஸோ நம்ம இந்தியா மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 62K, அதாவது 62,000. ஓகேவா? ஸோ iPhone 14 Max $899 வருது. இந்தியா மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 69K வருது, 69,000. ஸோ இந்த மணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏறலாம் இறங்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு சில லீக்ஸ் வச்சு சொல்கிறது தான். ஸோ iPhone 14 Pro வந்து பார்த்தீங்கன்னா $1,099 வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்தியா மணிக்கு 85K, 85,000 or 86,000 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேவா? ஸோ iPhone 14 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா $1,199 யூஎஸ்ல லான்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு 95K 96K இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வேரியண்ட்டுங்கிறது மாறலாம். ஓகேவா? ஸோ ஏறலாம் இறங்கலாம். ஸோ இதெல்லாம் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ப்ரைஸ் வேரியண்ட். ஃபைனலாக எப்போ தாண்டா லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 2nd வீக்கில் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் தான் சொல்லியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் iPhone 14 வந்துடும். ஸோ இந்த 14 சீரியஸ்க்கும் 13க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறோம். நல்ல சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஐஃபோன் வச்சிருக்க ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னதான் ஒரு சேஞ்சஸ் இல்லைனாலுமே ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க iPhone 13 14 வாங்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு iPhone 14 பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை. லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.